இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்காக லஞ்சம் கொடுத்ததாக டிடிவி தினகரன் மீது டெல்லி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். டெல்லியில் பிடிபட்ட இடைத்தரகரிடமிருந்து லஞ்ச பணமாக கருதப்படும் 1,30,00,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தினகரன் மற்றும் பன்னீர்செல்வம் அணிகள் உரிமை கொண்டாடிய நிலையில் இரட்டை இலை சின்னத்தை தேர்தல் ஆணையம் தற்காலிகமாக முடக்கி வைத்துள்ளது. இந்நிலையில் பெங்களூருவை சேர்ந்த சுகேஷ் சந்திரசேகர் என்பவரை டெல்லியில் தனியார் தங்கும் விடுதியில் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அவரிடமிருந்து 1,30,00,000 ரூபாய் கைப்பற்றப்பட்டுள்ளது. அந்த பணத்தை இரட்டை இலை சின்னத்தை பெற்றுத் தருவதற்காக டிடிவி தினகரன் தரப்பினர் சுகேஷ் சந்திரசேகருக்கு கொடுத்ததாக காவல்துறையினர் கூறியுள்ளனர். அதன் அடிப்படையில் டிடிவி தினகரன் சுகேஷ் சந்திரசேகர் மீது ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதியப்பட்டுள்ளது. போலி பதிவெண்ணில் சுகேஷ் சந்திரசேகர் பயன்படுத்திய கார்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. Secret information, the crime branch of Delhi police has arrested one Sukesh Chandrasekhar, who as per information had promised Shri TTV Dinakaran of AIADMK Sasikala faction that he would influence the election commission to obtain a favorable order for them in lieu of consideration of rupees 50 crores. டெல்லி காவல்துறையின் முதற்கட்ட விசாரணையில் டிடிவி தினகரனும் இடைத்தரகரான சுகேஷும் இணைந்து தேர்தல் ஆணையத்தில் சில அதிகாரிகளுடன் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள முயன்றதாக கூறப்படுகிறது. மேலும் இதற்காக 50 கோடி ரூபாய்க்கு ஹவாலா பணம் டிடிவி தினகரன் மூலம் கொச்சிக்கு அனுப்பப்பட்டதாகவும் அங்கிருந்து டெல்லியில் இருந்து சுகேஷ் சந்திரசேகருக்கு 10 கோடி ரூபாய் அனுப்பப்பட்டதாகவும் டெல்லி காவல்துறை குற்றம் சாட்டியுள்ளது. அந்த 10 கோடி ரூபாயில் தற்போது 1,30,00,000 ரூபாயை பறிமுதல் செய்துள்ளதாக அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது. சுகேஷ் சந்திரசேகருக்கு தினகரனை 4 வருடங்களாக தெரியும் என்றும் இருவரும் சில முறை நேரில் சந்தித்துள்ளதாகவும் டெல்லி காவல்துறை வட்டாரம் கூறுகிறது. ஆனால் இதனை தினகரன் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். நாங்கள் அரசியல் ரீதியாக எங்கள் இயக்கத்தை அழிக்கணுங்கிறதுக்காக இதே மாதிரி தகவல்கள் பரப்பப்படுகிறது. யாரோ சுகேஷ் சந்திரசேகர்கிட்ட நான் ஃபோன் பண்ணேன்னு சொல்கிறதே ஃபஸ்ட்டு தப்பு. ஏன்னா யாரும் சுகேஷ் சந்திரசேகர்னு யாரும் என்கிட்ட பேசினதும் கிடையாது. நான் இது வரைக்கும் அது மாதிரி யார்கிட்ட பேசினதும் கிடையாது. யாருடைய இதுன்னு தெரியல. என்ன பிளானு யார் பண்ணுறா என்னன்னு எனக்கு தெரியல. இரட்டை இலை சின்னத்தை அதிமுக அம்மா அணிக்கு பெற்றுத்தர சுகேஷ் சந்திரசேகர் தனக்கு உள்ள செல்வாக்கை வைத்து சிலருடன் தொடர்பில் இருந்ததாகவும் காவல்துறை தரப்பில் கூறப்படுகிறது. கைது செய்யப்பட்டுள்ள சுகேஷ் சந்திரசேகர் மீது ஏற்கனவே தமிழகம், கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் 13 வழக்குகள் நிலுவையில் உள்ளன.